அன்பு யூடியூப் ரசிக உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வயது 74 ஆகிறது. நானே தபலா வாசித்துன்னு பாடுறேன். பாடிட்டு தனியாக தபலா வாசிக்கலை, ரெண்டுமே சேர்ந்து செய்கிறேன். பாடினே தபலா வாசிக்கிறது ரொம்ப கடினம். அவ்வளோ எளிதாக அதை செய்ய முடியாது. இருந்தாலும் நான் பாடிக்கினே வாசிக்கிறேன். நான் பாடும் பழைய பாடலுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறங்கேளு முன்னே. தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறங்கேளு முன்னே. அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா அகந்தை கொள்ள கூடாது என்னாலும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறங்கேளு முன்னே. மாமனாரை மாமியாளை மதிக்கணும், உன்னை மாலையிட்ட கணவனையே துதிக்கணும். சாம கோழி கூவையிலே முழிக்கணும், குளிச்சு சாணம் தெளிச்சு கோலம் போட்டு சமையல் வேலை துவக்கணும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறங்கேளு முன்னே. கண்ணால் பேசும் பயங்க முன்னே நில்லாதே, நீ காணாததை கண்டேன் என்று சொல்லாதே. கண்ணால் பேசும் பயங்க முன்னே நில்லாதே, நீ காணாததை கண்டேன் என்று சொல்லாதே. இந்த அண்ணன் சொல்லும் அமுதவாக்க தள்ளாதே, நம்ம அப்பம் பாட்டன் பேரை கெடுத்து கொள்ளாதே. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறங்கேளு முன்னே. புருஷன் உயிரை மீட்டு தந்தவ பொண்ணுதான், போடும் பொருளை அங்கே நிமிந்து சொன்னவ பொண்ணுதான். அரசன் நடுங்க நீதி சொன்னவ பொண்ணுதான், அங்கு ஆட்சி கணக்கு சொன்னால் கருப்பு ஒண்ணுதான். ஆட்சி கணக்கு சொன்னால் கருப்பு ஒண்ணுதான். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறங்கேளு முன்னே. புருஷங்கூட நீ இருந்து பூவும் மனமும் போல் மகிழ்ந்து, கூரையும் சேலையும் தாலியும் மஞ்சளும் குங்கும பொட்டும் நகையும் நட்டும் குறைஞ்சிடாம நிறைஞ்சிக்கிட்டு, மக்களை கட்டி மனைய கட்டி மக்கமயத்தில பேரனை கட்டி பேரமயத்தில பிள்ளைய பெற்று நோயில்லாம நொடி இல்லாம 100 வயசு வாழ போற தங்கச்சி, நமக்கு சாமி துணை இருக்கு தங்கச்சி, நமக்கு சாமி துணை இருக்கு, சாமி துணை இருக்கு தங்கச்சி.